ஹாய்ங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான அரைச்சி வச்ச சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சரிங்களா, அதுக்கு என்னென்ன அரைக்கிறதுக்கு என்னென்னு வறுத்தரலாம் வாங்க. வெள்ளை உளுந்துங்க, கடலைப்பருப்பு, சீரகம், அப்புறம் மல்லி, வரமிளகாய், சரிங்களா, இது அப்புறம் வெந்தயம், இதெல்லாம் போட்டு தனியாக நல்லா வறுத்துட்டுங்க. இது நல்லா வறுபட்டோடனே தேங்காய் போட்டுக்கலாங்க. அளவுகள்லாம் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற செக் பண்ணிக்கோங்க. அது நல்லா ஆறினோடனே நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, வெங்காயம் போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே போட்டிருக்கிறேன். தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள், சாம்பார் தூள் போட்டிருக்கிறேன். நீங்கள் எப்பவும் போல் சாம்பாருக்கு என்ன தூள் போடுவீங்களோ போட்டுக்கலாம். காய்கறியெல்லாம் போட்டுக்கலாங்க. எல்லா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் எல்லா காயும் போட்டிருக்கிறேங்க. நீங்கள் என்னென்ன போடணும் போட்டுக்கலாம். போட்டு ஒரு 70% நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாங்க. ஊற்றுனதுக்கப்புறம் பருப்பு, வேக வச்ச பருப்பையும் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்தோடனே புளி ஊற்றிக்கலாம். சரிங்களா, புளி ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா நெய் ஃபினிஷிங்கில் நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா அருமையான சாம்பார் ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம்.